சாயந்தர நேரம் கதவை சாத்தி வச்சுக்கிட்டு என்னதான் பண்றான்? இல்ல நான் அப்பவே சொன்னேன், நீ தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நிலைமையை நினைச்சு பாரு மகேஷ். உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க அந்த ஊர்ல இருக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருடா. இப்ப என்ன, பொண்ணுங்க நம்ம கன்னத்துல அடிச்சா நம்ம கன்னத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு உசுப்பேத்தி அவனை கெடுக்கிறதே நீதான்டா. ஆமா, அவன் பச்சை குழந்தை, நான் கெடுக்கிறதுக்கு. என்ன தைரியம் தான் கஞ்சா அடிப்பீங்க? அப்பா இல்லப்பா, அப்பா இனிமே பண்ண மாட்டோமா? அப்பா வலியுது. வரம்போக்கு பெத்ததுக்கு அவமானப்பட வேண்டியதுதான். அடிக்காதீங்க, இது அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. விடுங்க, அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. அடிக்காதீங்க, என்னால பார்க்க முடியல. அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவனை அடிக்காதீங்க. என்ன சொல்லணும்? நீ பிள்ளையாடி பெத்து வச்சிருக்க? இந்த வயசுல கஞ்சா தண்ணி ரொம்ப பெரிய ஆள வருவாண்டி. நீ போமா காயத்ரி. ஏய், இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் பாரு, கொன்னுறோம். ஏண்டா இப்படி பண்ணி அடி வாங்கி சாவுற? உனக்கு என்னடா ஆச்சு? அதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடு, குடிச்சிட்டு போயிடுறேன். இல்லம்மா, பார்த்து வாடா. என்னத்த மகேஷ் எப்படி இருக்கான்? அப்படியே தாமா இருக்கான். கசாயம் கொண்டு வந்த. ராத்திரி எல்லாம் வழியில துடிச்சிட்டு இருந்தாமா. விடிய காலம் தான் தூங்கினான். இப்பதான் எழுப்பி விட்டேன். கெட்ட காலம், ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. சரி போ, உள்ளதான் இருக்கான். போய் 2 வாரத்தை ஆறுதலா சொல்ல அவனுக்கு. காயத்ரி, ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ராத்திரி தான் அந்த அடி வாங்கினல, ஏண்டா இப்படி பண்ற? எழுந்து பல்லு விளக்கிட்டு இந்த கசாயத்தை குடி. அங்க வச்சுட்டு போ. புத்தி போகுது பாரு. எழுந்திருச்சு போய் பல்லு விளக்கிட்டு வா. என்ன புக்கா இருக்கும்?
இதெல்லாமா பார்த்துட்டு இருக்கான்? கசாயம் வச்சிருக்கேன், குடி. நான் வரேன். ஐயோ, புக்க காணோம். என்ன காயத்ரியை காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? பாத்ரூமா? ஐயோ, வெளில வரா. ஐயோ, மகேஷ், வெளியில வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டல, அதை வாங்க தான் வந்தேன். அதெல்லாம் கிழிச்சு அடுப்புல போட்டுட்டேன். போ. போன்னு சொல்றேன்ல. இத பாரு காயத்ரி, நான் பண்ணது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சொன்னிய ஞாபகம் இருக்கா? ஜாதகத்தை நம்பாம எவன் காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் ஆம்பளை காயத்ரி. நான் இப்ப சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் காயத்ரி. இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ காயத்ரி. அது முடியவே முடியாது மகேஷ். நான் இதுக்கு உன்னை சம்மதிக்க வைக்காம விட மாட்டேன் காயத்ரி. நான் வரேன். நான் இந்த ஊர்ல இருந்தா தானே